அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் டெய்லிக்கு நடக்கிற எக்ஸாமோட அனாலிசிஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். டிப்ளமோ ஐடியில் பேப்பர் 2. ஸோ 2 தேர்வுகள் ஒன் அனாலிசிஸ், அதாவது இன்னைக்கு நடந்த 2 எக்ஸாமோட அனாலிசிஸும் ஒரே வீடியோவில் தான் நம்ம போட போகிறோம். தனித்தனி நம்ம வீடியோவில் போட போகிறது கிடையாது, சரியா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு என்ன பண்ணுங்க. ஸோ ஆன்சருக்கு நிறைய பேர் கேட்டுட்றீங்க. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி ஆன்சருக்கு நம்ம கூடிய விரைவில் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து எல்லாத்துக்குமே ஆன்சருக்கு நம்மளோட தரப்புல இருந்து வெளியிடுவோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம டெலிகிராம் சேனலை தயவுசெய்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுவோம், சரியா? ஸோ மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் நடந்துச்சு. இன்னைக்கு என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷினிங் டெக்னீஷியன் 534. அதே மாதிரி எம்பிசி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அந்த இதில் வந்து 543 கோட். ஸோ இந்த 2 கோடுக்கும் தான் வந்து எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. ஸோ இதுக்குண்டான வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் நியூமரிக்கு கிட்டத்தட்ட 86 வேகன்சியும், மேனுஃபேக்சரிங் நியூமரிக்கல் கண்ட்ரோல் ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆன மிஷின் 49 வேகன்சியும். ஸோ அதுக்குண்டான எக்ஸாம் தான் இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ காலையில் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நிறைய பேர் எழுதுன மாதிரி இருந்துச்சு. மதியானம் வந்து கம்மியாக தான் எழுதியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க, சரியா? ரைட். ஸோ என்னென்ன கேட்டாங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிமி புக்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி தான் அவங்க எடுத்திருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து ஜென்ரலாகவும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காலையில் வந்து அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல், ஸோ இதில் என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத சொல்ல போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் எது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு நிறையாவது வந்து நம்ம கொடுத்த மெட்டீரியல் அப்படியே வந்துருந்துச்சுங்க. நிறையா விஷயங்கள் வந்து சில பேருக்கு புரியறது இல்லை. எதுவுமே கிடைக்காம இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிச்சுன்னா அது வந்து சில பேருக்கு அமிர்தமா தெரியும். அதனால வந்து எந்த மெட்டீரியலுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னா சில இடத்துல கொடுக்குறப்ப அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காம, சரியா? ஓகே, அது வந்து நம்மளோட மெட்டீரியல் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஸோ 2 எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு, அதாவது மாடரேட் டு டஃப் லெவல் தானே தவிர ரொம்ப ஈஸி அப்படின்றது சொல்ல முடியாது. இந்த அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் வேணா ஈஸிக்கும் மாடரேட்டுக்கும் நடுவுலன்னு சொல்லலாம், சரிங்களா? ஆனால் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், சிலது வந்து கொஞ்சம் நமக்கு இதாக தான் இருந்துச்சு. ஸோ என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத ஓவராலாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் காலையில் நடந்த அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சதா பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் சிபிஆர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன், சேஃப்டி சயின்ஸ் இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் வந்து கண்டிப்பா என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கொஸ்டின் கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கேட்டுருவாங்க, சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மில்லிங் ஆப்ரேஷன், டர்னிங் ஆப்ரேஷன், என்னென்ன ஆப்ரேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட யூசஸ் என்ன, இந்த இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? சிஎன்சி ஃபங்க்ஷன்ஸும் அதோட ஆப்ரேஷன்ஸும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேப்ஸ், அதாவது என்னென்ன டேப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, டேப்ஸும் ரீமரும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபுல் ஃபார்ம் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா பிபிஎம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HAZOP, CPR, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JHA, MPG, CLS, இதெல்லாமே இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. பால் ஸ்க்ரூ கன்வெர்ட்ஸ், ஸோ பால் ஸ்க்ரூ எதை கன்வெர்ட்ஸ் பண்ணுது, இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 5 இயர்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 5 இயர்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து சிஎன்சி விஎம்சின்னு பிரிச்சுக்கலாம். சிஎன்சில இருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ங்க. சிஎன்சில இருந்து தான் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த இதுல ஒரு 40 கொஸ்டின், இதுல ஒரு 15 கொஸ்டின், சிஎன்சில இருந்து அதே மாதிரி விஎம்சில இருந்து 15 கொஸ்டின். ஸோ விஎம்சில என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஒர்க் ஆப்செட்டோட கோட் நம்பர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டேப்பிங் சைக்கிளோட கோடு, அதே மாதிரி ஒரு ஃபுல் கமாண்டை கொடுத்துட்டு அதுல R வந்து எதோ டினோட் பண்ணுதுன்னு கேட்டிருந்தாங்க. விஎம்எக்ஸ்ல வந்து MCSI எதோ ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி WCS அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் G88 இது எதுக்கு, இதோட கோடு என்ன, இது எது ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டூல் ஆப்செட்டோட கோடு என்ன அப்படின்றது கேட்டிருந்தாங்க. சிஎன்சில தாங்க கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது சிஎன்சி சப்ரூட்டின், அதுல O வந்து எதோ டினோட் பண்ணுது. அதுக்கப்புறம் G27, G50, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G17, M05, அதுக்கப்புறம் G00, G02, G03 இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க.
ஸ்பிண்டில பேஸ் பண்ணி, அதாவது ஸ்பிண்டில் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் த்ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிச்சு கொடுத்துட்டு இதோட பிச்சு, அதாவது பிச்சு டயா என்ன வரும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கூல் அண்ட் ஆஃபோட கோடு என்ன, அதே மாதிரி இன்டர்னல் டேப்பிங் டேனிங் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. கேண்டு ட்ரில்லிங் சைக்கிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அதோட ஆப்ரேஷனும் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஆக்சிஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த 4th ஆக்சிஸ் இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய சிலபஸை பேஸ் பண்ணியும் சிலது வந்து பேஸ் பண்ணாமல் தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஜியாமெட்ரிக்கல் மாடலிங் இதுல இருந்து 20 கொஸ்டின், பேசிக்கா லைன், அதே மாதிரி இந்த அதாவது சர்ஃபேஸை எது டினோட் பண்ணுது, அதே மாதிரி ஜியாமெட்ரிக் மாடலிங்கோட டைப்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. சப் ப்ரோக்ராமோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. டிசைன் பிளஸ் கஸ்டமர் அவங்களோட நீடு, அந்த தகுதிகள் என்னென்ன, இதை வச்சு நிறைய ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸு, டிபிஎம்மோட கோல் என்ன, அதே மாதிரி முக்கியமாக வெர்னியர் கேஜ் இருக்கு பார்த்தீங்களா, வெர்னியர் ஸ்கேலோட அந்த டிவிஷன்ஸ் வந்து என்னதை குறிக்குது. மைக்ரோமீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் லிமிட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்பர் ஆங்கிள் ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. சேஃப்டியில இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. த்ரீ ஜா ஜக்கோட அனதர் நேம் என்ன அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக் மாடலிங் டைப்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கேஜஸ் சம்பந்தமா 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கேம்ல இருந்து ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ஓவரால் அனாலிசிஸ். இது வந்து ஈஸிக்கும் மாடரேட்டுக்கும் நடுவுல அப்படின்றதா சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுல இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நீங்க எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க, அதாவது இந்த அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷினிங் டெக்னீஷியன்ல நீங்க எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் அப்படின்றது தான் இது வந்து நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸாமா இல்ல மெக்கானிக்கல் எக்ஸாமாஸா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா மேக்சிமம் அவங்க கொடுத்திருக்க சிலபஸ்ல இருந்துதான் நிறைய கேட்டிருந்தாங்க. சரியா? இந்த பிஎல்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த பிஎல்சியில இருந்தே கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 கொஸ்டின் அவங்க கொடுத்திருந்த மாதிரியே, இதுல 20, இதுல 15, இதுல 25, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல 30. ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு 50-60 கொஸ்டின் பிஎல்சி ரிலேட் பண்ணியும், அதோட ஃபாதர் யாரு, பிஎல்சியோட ஃபாதர் யாரு, அதே மாதிரி அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுவே 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ப்ரோக்ராம் லாங்குவேஜ், அதே மாதிரி டைமர்ஸ், கவுண்டர்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் மாடல்ஸ், டிவைசஸ், ஸோ பிஎல்சி பேனல் எப்படி இருக்கும், அதே மாதிரி விஎஃப்டி இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின், எஸ்எஃப்சி விஎஃப்டி இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த எம்ஓஎஸ்எஃப்இடி இது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்பிஎன் டிரான்சிஸ்டர், எஃப்இடி ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் இதுல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி லேடர் டயக்ராம்ஸ்ல இருந்தும் இதுவும் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரியா? அதே மாதிரி ஸ்கேடா இதா இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 20-25 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து மட்டும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா HMI-ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டு இருக்கு பாத்தீங்களா, நாட்டு கேட்டு, அதே மாதிரி நாரு, XOR, NAND. ஸோ இந்த கேட்ல இருந்துனா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் EEPRO. ஸோ இதை பத்தி ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சேஃப்டியில பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் கான்செப்ட் கண்டிப்பா கேட்டிருந்தாங்க. சிபிஆர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் அதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங் இதா இருக்குல்ல, இதுல வந்து டிஸ்கிரீட் மேனுஃபேக்சரிங்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸும், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங்ல ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட் டு டஃப் லெவல் தான். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 to 140 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 140 to 160 கொஸ்டின், 150 கொஸ்டின். இதுல அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல 140 to 150, இதுல வந்து 120 to 140 அப்படின்றத கொடுத்துருக்கலாம். வேற என்ன கேட்டாங்கன்னா CPU பேஸ் பண்ணி மெமரி, அதுக்கப்புறம் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ரேம்ல ஒர்க் ஆகுதா, என்ன பேஸ் பண்ணி இருக்கு, இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபுல் ஃபார்ம் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா FPGA, FBD,
டிசிஎஸ், பிஎல்டிசி அப்படின்றத தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது மாடரேட் டு டஃப் லெவலில் தான் இருந்திருக்கு. ஆனால் நிறையா பேர் படிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். நம்ம கொடுத்ததுலேருந்து நிறையா வந்திருக்கு. ஸோ எவ்வளோ அட்டம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இன்பிளான் லாஜிக் அசிஸ்டன்ட் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம், கொடுப்போம். மறக்காம என்ன பண்ணீங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம வெப்சைட்ல எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் தான். அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க போறீங்கனாலும் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு அப்டேட்டும் என்ன பண்ணுவோம் நம்ம கொடுப்போம். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.